தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வருகிற 18ஆம் தேதி நடக்க போற தேர்தல், அதாவது நாளை மறுநாள் நடக்க போற தேர்தல் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, குறிப்பா இந்த திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலும் சேர்ந்து நடக்க போகுது. ஆக 18 தொகுதிகளில் அதுக்காக பண்ண இப்ப தெரியுதாமா? ஓகேவா? உங்க முகத்தை பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன், என் முகத்தை பார்க்க நீங்க வந்திருக்கிறீங்க. நான் ஏற்கனவே 20ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு போனேன் இதே திருவாரூர் தொகுதிக்கு. அதுல இருந்து இன்னும் கிட்டத்தட்ட 20 ஒரு மாசமா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இழைச்சி போய் வந்திருக்கேன்ல. இப்ப நான் டிவிலாம் டெய்லி பாக்குறீங்களா? டிவிலாம் நான் பேசுறதெல்லாம் கேட்குறீங்களா? எப்படி நல்லா பேசுறேன்னா? கொஞ்சம் முகம் இப்ப எப்படி இருக்கு? எனக்கு பார்க்குற மாதிரி இருக்கா? ஆனா நீங்கெல்லாம் கொளுத்துற வெயில்ல நிக்கிறீங்க, சுட்டரிக்கக்கூடிய வெயில்ல நிக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் அந்த வெயிலை பத்தி நீங்க பொருட்படுத்தல, இந்த கொடுமையை பத்தி நீங்க நினைச்சு பார்க்கல. ஏன்னா இந்த ஆட்சியினுடைய கொடுமையை பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரண உங்களுக்கு இப்போ இல்ல. மோடியோடைய கொடுமையும் எடப்பாடியோட கொடுமையும் சகிச்சுக்க முடியல. ஆக அந்த கொடுமையை ஒழிக்கத்தான் இந்த கொடுமையில நிக்கிறீங்க நீங்க இப்போ. அதான உண்மை. சரி, இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். எப்போ இந்த மண்ணுக்கு வந்தா நான் உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவேன், உங்களின் ஒருவன் சொல்லுவேன், கலைஞருடைய மகன் சொல்லுவேன். ஆக கலைஞருடைய மகன் நான் மட்டும் இல்லை, இவங்க வேட்பாளராக நிற்கிறாங்களே செல்வராஜும் கலைவாணனும், இவங்க மட்டும்தானா? நீங்களும் தான். எல்லாரும் கலைஞருடைய பிள்ளைகள் தான். ஆக அது நம்ம குடும்ப பாசம், அது நம்ம மண் வாசனை அது. ஆகவே அந்த உரிமையோட உங்களிடத்துல எம்பிக்கு நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு நீங்கள்லாம் கதிரவால் சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அதே மாதிரி நம்முடைய கழக வேட்பாளராக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில், திருவாரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். தேடி தர போறீங்களா இல்லையா? முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? சத்தமா சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஆக அந்த நன்றி உணர்வோட உங்களை எல்லாம் நான் கேட்டுக்க விரும்புறது, அந்த இந்த பக்கம் வர கூட்டம் இருக்கா? ஆகவே உங்களை எல்லாம் சந்திச்சு எம்பிக்கு கதிரவாலுக்கும்
சட்டமன்றத்திற்கு உதயசூரியனுக்கும் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆக இன்னைக்கு வந்து நடக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த 18 தொகுதிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிடைச்சிருக்கு, ஒரு பெருமை கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வேற எந்த தொகுதியும் கிடைக்கல. அந்த 18 தொகுதியில திருவாரூர் தொகுதியும் ஒன்று, இன்னும் ஒரு 4 தொகுதி அடுத்த மாதம் நடக்க போகுது. அது வேற. என்ன வாய்ப்பு, என்ன பெருமைன்னா, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க போறீங்க நீங்க. ஆமா, வேற ஒன்றும் வேணாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. எம்பி தேர்தலை நம்ம செல்வராஜை வெற்றி பெற வச்சு டெல்லிக்கு அனுப்பின போது அங்க மோடி க்ளோஸ், நம்ம பிரதமர் ராகுல் வர போறாங்க. அதே மாதிரி அதை முடிச்சிங்கன்னா இங்க இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து இப்போ இருக்கு பாருங்க, எடப்பாடி ஆட்சி. அது வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத நிலையில மைனாரிட்டியா இருக்கு. மோடியோட தயவுல தான் இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. மோடி இல்லைன்னா இந்த ஆட்சி இல்லை. அது ஒரு பக்கம். அடுத்தது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் எல்லாம் சேர்த்து 97 பேர் எம்எல்ஏவா இப்போ இருக்கும். கலைஞர் ஒன்று மறைந்துட்டு காரணத்தினால தான் இங்கே இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஆக 97 பேர் இருக்கும். இப்போ 18, அடுத்த மாதம் நடக்க போகிறது 4, 22. இந்த 20 அதாவது 40க்கு 40 புதுவை சேர்த்து நாம தான். நாடும் நமதே, 40 நமதே. அதே மாதிரி 22க்கு 22 நம்ம தான், 100க்கு 100 நம்ம தான் வெற்றி பெற போறோம் சட்டமன்ற தேர்தல். ஆக அந்த 97யும் 22யும் கூட்டி பாருங்க, 100 கரெக்டா கணக்கில் நம்பர் 1 119. ஆக ஒரு ஆட்சி வந்து மெஜாரிட்டியா இருக்கணும்னா 234 பாதி 117, ஒன்று அதிகமாக இருந்தால் 118 இருக்கணும். இருந்தால் அவங்க ஆட்சி. நாம 119 வந்துட்டா யார் ஆட்சி? இது ஒரு கணக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் சேர்த்து 11 பேர் தூக்கு இதில் தொங்கிட்டு இருக்கிறாங்க, கயிறு தூக்கில் தொங்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் மோடி தான் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு தீர்ப்பு வராம. அந்த தீர்ப்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த 11 பேர் ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் எம்எல்ஏ காலி ஆயிடும் ஏடிஎம்கேல. ஆக பெரும்பான்மையா நாம தான். அதனால தான் சொன்னேன், நீங்க வந்து நம்ம கலைவாணனை தேர்ந்தெடுக்கிறப்போ, நம்ம செல்வராஜை தேர்ந்தெடுக்கிறப்போ கலைவாணனை சேர்த்து தேர்ந்தெடுக்க போறீங்க. ஆக ரெண்டும் தேர்ந்தெடுக்கிறப்போ மோடியும் காலி, எடப்பாடியும் காலி. அதனால தான் ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்க போறீங்க. ஆக இந்த வாய்ப்பு இந்த திருவாரூர் தொகுதிக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. கலைஞர் வந்து 2 முறை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க இந்த தொகுதியில நம்ம தலைவரை. அந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது. அவருடைய மண்ணில், அவருடைய ஊர்ல, அவர் வளர்த்த ஊர்ல அவர் வந்து இங்க பிறந்து வளர்ந்து ஆளாகி தமிழ்நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு எவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சு, இதே திருவாரூர்ல தான் அந்த தெற்கு விதிகளை மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி தமிழ் கொடி ஏந்தி 14 வயசுல போராட தொடங்கினார். 14 வயசுல அந்த தமிழ் கொடியை ஏந்தியவர் 95 வயசு வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கும் அந்த தமிழ் கொடியை பட்டொலி வீசி பறக்க வச்ச தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அந்த தலைவர் இன்றைக்கு நம்ம இடத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறாரு, உருவத்தில் இருக்கிறாரு, ஊனோட கலந்திருக்கிறார் அவர். ஆக அவர் இல்லாமல் நடக்கிற முதல் தேர்தல் இது. அவர் இல்லாமல் அவருடைய தகுதியில் அவருடைய பொறுப்பில் உட்கார்ந்து அவர் மாதிரி யாராலும் பணியாற்ற முடியாது. நான் தலைவராக பொறுப்பேற்று இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி யாராலையும் இனி பிறக்கவும் முடியாது, எவனும் பிறந்து வரவும் முடியாது. ஆனால் அவர் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த பாடத்தை ஓரளவுக்கு நானும் படிச்சிருக்கிற காரணத்தினால இன்னைக்கு உங்களுடைய அன்போடு, ஆதரவோடு, உங்களுடைய ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு தலைவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. அவரே ஓயாத உழைச்சவர், ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவர். அவரே என்னை பற்றி சொல்றப்ப என்ன சொன்னார்? ஸ்டாலின் இடத்துல எனக்கு பிடிச்சது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு 3 தடவை சொன்னார். அதுதான் இப்போ எனக்கு ஊக்கம், அதுதான் எனக்கு உற்சாகம்.
அதனால தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் திடீர்னு அரசியலுக்கு வந்தவன் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். படிப்படியாக சாதாரண தொண்டனாக இருந்து சாதாரண பொறுப்பில் பகுதி பிரதிநிதியாகி வட்டச் செயலாளராகி அதுக்கப்புறம் மாவட்ட பிரதிநிதியாக இப்படி படிப்படியாக வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1000 வழக்கில் கொளத்தூர் தொகுதியில் ஆக 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். சென்னை மாநகரத்தில் 2 முறை மேயராக இருந்திருக்கிறேன். ஆக 1989 மக்களுக்கு பணியாற்றுகிற மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்னுடைய கடமையை நான் செஞ்சிருக்கிறேன். ஆக அந்த கடமையை செய்கிறப்போ பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஒன்று சொல்லணுமா, இங்கே மகளிர் இருக்கிறீங்க. மகளிர் சுய உதவி குழுக்காக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 முறையாவது எல்லாருக்கும் அந்த சுழல் நிதியை உங்களிடத்தில் ஒப்படைச்சங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக அப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல் சென்னையை சென்னை ஆக்கணும். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு ராமநாதபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம், கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் மேம்பாலங்கள், இப்படி பல பணிகளை அந்த பொறுப்பிலிருந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். ஆக தலைவர் கலைஞர் அவர்கள் எப்போதுமே தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் சொல்லுவார், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு. ஆக கலைஞர் சொன்னதை இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம். ஆக அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு என்னுடைய பணியை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் எதிர்க்கட்சி தலைவர். ஆக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ நான் சொன்னதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில், மேயராக இருந்த நேரத்தில், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது, அதே மாதிரி துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் செஞ்ச அந்த சாதனைகளை 1-2 பட்டியல் போட்டு காமிச்சேன் உங்கள்கிட்ட. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கேன். ஆக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறப்போ மக்களுக்காக போராடுறோம், மக்களுடைய பிரச்சனைக்காக வாதாடுறோம். விவசாயிகள் பிரச்சனை வந்துச்சு, போராடணும், மறியலில் ஈடுபட்டோம், ஆர்ப்பாட்டத்துக்கு போனோம், சாலை மறியலில் செஞ்சோம், சிறைக்கு போனோம். ஏன் இதே காவேரி பிரச்சனை வந்தப்போ காவேரி மீட்பு பயணத்தை 1 வார காலம் நம்ம நடத்தலையா? அது டெல்டா பகுதி முழுவதும் நம்ம நடத்தி காட்டலையா? ஆக அப்படிப்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். உதாரணமாக இப்போ கஜா புயல் ஏற்பட்டுச்சு. கஜா புயல் ஏற்பட்ட அடுத்த நாள் நான் வந்தேன். எதிர்கட்சி தலைவர் முதல்ல இந்த ஸ்டாலின் வந்தானா இல்லையா, உங்களை எல்லாம் சந்திச்சானா இல்லையா? ஆக எதிர்கட்சி தலைவருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, 13 பேரை சுட்டு கொண்டது இந்த ஆட்சி. அடுத்த நாள் அங்கே போனேன். இப்படி பல பணிகள். அனிதா இந்த நீட்டு பிரச்சனையில் தான் ஒரு டாக்டராக முடியல அப்படிங்கிற சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹரிஜன மாணவி அனிதா அரியலூரில் தூக்கு போட்டுக்கிட்டு இறந்து போனாங்க. உடனே அடுத்த அன்று இரவோடு இரவா அங்கே போய் அந்த பெண்ணுக்கு மாலை வச்சு மரியாதை பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி கட்சியின் சார்பில் நிதி கொடுத்துட்டு வந்தோம். ஆக இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் ஆட்சியை பயன்படுத்தி எப்படி செஞ்சோம், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அந்த உணர்வை புரிந்து கொண்டு அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுருக்கிறோம், இதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறார், அங்கே பிரதமராக ஒருத்தர் இருக்கிறார். பிரதமர் ஒரு சர்வாதிகாரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் உதவாக்கிற, ஏன்னா எதுக்கும் உதவாது. நம்ம தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், நெசவாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், இப்படி எல்லாருக்கும் உதவறக்கிறோம் அவர். ஆனால் எடப்பாடி உதவாதக்கிறோம், அதனால தான் உதவாக்கறன்னு சொல்கிறேன். ஆக கஜா புயல் ஏற்பட்டுச்சு, நான் சொன்னேன்ல, தெம்பா சொல்கிறேன்ல, தைரியமாக சொல்கிறேன்ல, வந்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க உரிமையோடு வந்திருக்கேன்னு. ஆனால் அவங்க கஜா புயல் ஏற்பட்டப்போ ஒரு முதலமைச்சர் தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க தானே உடனடியாக வந்திருக்கணும். 1 வாரம் கழித்து வந்தாங்க. அதுவும் எப்படி வந்தாங்கன்னா, ஹெலிகாப்டர்ல டக்க 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 டக்குன்னு வந்துட்டு அப்படியே பறந்துட்டு போயிட்டார். கிளைமேட்டு சரியில்லைன்னு அவர் போயிட்டார். இப்படி தான் சரி, அவர் தான் போட்டோம். பிரதமர் மோடி, அவர் தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்குது. ஆக அந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு.
விவசாயிகள் எல்லாம் குடியிருக்க இடம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, போட்டுக்கிறதுக்கு உடுத்துக்கிறதுக்கு உடை இல்லை. ஆக வாழ்வாதாரத்தை இழந்து நடுரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க அனாதைகளாக. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு அது மட்டும் 100-100கணக்கான பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு ஆறுதல் நேரடியாக கூட வர வேண்டாம் பிரதமர், ஒரு ஆறுதலாவது சொன்னாரா? ஆக ஒரு பாசிச ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை தான் மோடி. ஆக அந்த மோடிக்கு இங்க ஒருத்தர் குஜா தூக்கிட்டு இருக்கிறார். ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடப்பாடிக்கேத்த மோடி, மோடிக்கேத்த எடப்பாடி. ஆக இதுதான் இன்னைக்கு இருக்கு. ஆக இதெல்லாம் நீங்க மனசுல பதிய வச்சுக்கணும். ஆகவே இந்த ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழனுக்கு பாதிப்பு ஏற்றாலும் அந்த இடத்துல முதல் இடத்துல நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின். ஆக அந்த உரிமையோடு தான் உங்களிடத்துல, அந்த துணிச்சலோடு தான் உங்களிடத்துல வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆகவே திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாம் ஆட்சிக்கு வந்தால், பொறுப்புக்கு வந்தால், மத்தியில் நாம் விரும்பக்கூடிய ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம், வந்தால் வரப்போறோம்ல, நீங்க சொல்லுங்க, வரப்போறோம்ல இல்லையா? ஆக ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு நம்ம தான் வரப்போறோம். மத்தியில் நம்முடைய ஆட்சி தான் வரப்போகுது. ராகுல் காந்தி அவர்கள் அங்கே நான் விரும்பக்கூடிய வகையில் ஒரு அமைப்பு, ஒரு எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக, நான் விரும்பக்கூடிய ஆட்சியாக அங்கே மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரப்போறாரு. அவரும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நாமும் முன்கூட்டியே தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையை ஒட்டித்தான், நம்முடைய தேர்தல் அறிக்கை வழிமொழியக்கூடிய நிலையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. ஆக இந்த தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, காவேரி டெல்டா ஒரு பாதுகாக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கஜா புயல் போன்ற கடும் புயல் நிவாரண உதவிகளுக்காக மத்திய நிதிநிலை அறிக்கையில் 0.5% நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறோம். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்தை நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். உயர் மின்னழுத்த கோபுரங்கள், பெட்ரோல் எரிவாயு குழாய்கள் விளைநிலங்கள் வழியாக நிச்சயமாக அமைக்கப்பட மாட்டாது. விவசாய கூலி தொழிலாளருக்கு குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் செய்யப்படும். ஆண் பெண் என்று வேறுபாடு பார்க்காமல் சமமான கூலி வழங்கப்படும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையும், கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையும் கொடுக்கப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாகப்பட்டினம் தரங்கம்பாடியில் பெரிய துறைமுகம் ஒன்று அமைக்கப்படும். கஜா புயல் பாதிப்புகளை போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க கடலோர பகுதிகளில் நிரந்தர பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்கப்படும். அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொறுப்பில் இருந்த நேரத்தில் அவரால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. ஆனால் அது எந்த நிலையில் இருக்கு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை அது அந்த கட்டிடமே காணும். ஆக அதை புதுப்பிக்கணும், புதுசாக கட்டணும், அந்த மருத்துவமனை செயல்படணும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படணும்னு கலைஞர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் 2 முறை. அப்படி இருந்த நேரத்தில் அதற்கு முதல் கட்டமாக அவருடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் நிதியையும் கொடுத்தாரு. ஆனால் அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவர் கொடுத்த கட்டிடத்தில் அங்கே மருத்துவமனை கட்டப்பட்டால் அது கலைஞருக்கு பெருமை வந்துடும், திமுகவுக்கு சிறப்பு வந்துடும்னு ஓரவஞ்சனையாக அதை அப்படியே திட்டத்தை முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால் இப்போ சொல்கிறேன், நம்ம கலைவாணன் செல்வராஜ் வெற்றி பெறுகிறார்கள். எம்பியாக செல்வராஜும் எம்எல்ஏவாக நம்முடைய கலைவாணனும் வெற்றி பெற்று அந்த பொறுப்புக்கு வருகிற போது நிச்சயமாக உறுதியாக அவங்க சார்பில் நான் உறுதி சொல்கிறேன். ஸ்டாலின் சொன்னதைத்தான் செய்வான், செய்வதைத்தான் சொல்வான். உங்களுக்கு தெரியும். ஆக அவங்க சார்பாக நான் உறுதி தரேன், அந்த இடத்துல நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அந்த அரசு மருத்துவமனை நிச்சயமாக இந்த இடத்துல கம்பீரமாக அதை கட்டப்படும், அது உங்களுக்கு பயன்படும் என்பதை நான் உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆறுகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். வேளாண் துறைக்கு
தனி நிதிநிலை அறிக்கை அது வெளியிடப்படும். விவசாய தொழிலாளருக்கு 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். அதே மாதிரி இன்னொன்று, நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தன்னுடைய குடும்ப செலவுக்காக வறுமையின் காரணத்தினால தாங்கள் அணிந்திருந்த நகை நட்டுகள், உதாரணமாக தோடு, மூக்குத்தி, தாலி, இவைகளையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறீங்க வங்கிகளில். ஆக அந்த வச்சிருக்கக்கூடிய கம்மல், மூக்குத்தி, தாலி செயின் போன்ற 5 பவுன் இருக்கக்கூடிய அந்த தங்க நகைகளை அத்தனையும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு அது மீட்டு தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அனைத்து விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றப் போகிறோம் என்று தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் உங்களிடத்தில் நான் இப்பொழுது உறுதியாக எடுத்து சொல்லி, அப்படிப்பட்ட நிலைமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அது மட்டும் இல்லை, கலைஞர் நம்ம விட்டு மறைந்த நேரத்தில் அவர் ஆசைப்பட்டதை நாம் செய்ய முயற்சித்தோம். அவர் கடைசியாக ஆசைப்பட்டது அண்ணாவுக்கு அருகில் அவர் உறங்க வேண்டும், அண்ணாவுக்கு அருகில் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று 6 அடி நிலத்தை கேட்டோம். 6 அடி நிலத்தை இந்த அரசு தர மறுத்துருச்சு. கலைஞருக்கு நாங்கள் தர முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தார்கள். கலைஞர் யார்? தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும் அல்ல, அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவர் மட்டும் அல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாவலரனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். 5 முறை இதே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர், பெருந்தலைவர் காமராஜருக்கு நினைவிடம் அமைத்தவர், அதே போல வள்ளுவர் கோட்டம் கண்டவர், இப்படி பல பணிகளை செஞ்சவர். ஏன் நம்முடைய தமிழ்மொழி தாய்மொழி தமிழ்மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஆக அப்படிப்பட்ட தலைவருக்கு இடம் தர இந்த அயோக்கியர்கள் மறுத்தாங்க. எவ்வளவு? 6 அடி இடம். வெக்கத்தை விட்டு கொடுத்துட சொல்கிறேன், நானே நேரடியாக முதலமைச்சருடைய வீட்டுக்கு போனேன். எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தேன், கடிதம் கொடுத்தேன், விளக்கி பேசினேன், மறுத்தாங்க. ஏன் இன்னும் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டேன், கலைஞருக்கு நான் பிள்ளைங்கிற முறையில் கேட்க வரல, ஒரு தொண்டனாக, ஒரு தமிழனாக, ஒட்டுமொத்த தமிழரின் சார்பில் கேட்க வந்திருக்கிறேன், அவருக்கு அந்த சிறப்பை தேடித்தாங்க, அண்ணாவுக்கு பக்கத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வைக்கணும் என்று கேட்டப்போ திட்டவட்டமாக வேண்டுமென்றே மறுத்தார்கள். ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்று நாம் அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தலைவர் கலைஞருக்கு அங்கே இடம் கிடைச்சிருக்கு. ஆக கலைஞருக்கு இடம் கொடுத்த அந்த அயோக்கியர்களை தமிழ்நாட்டில் விட்டு வைக்கலாமா? ஆக தமிழ்நாட்டில் இனி அவங்களுக்கு இடம் இல்லை. கலைஞருக்கு 6 அடி நிலம் இடம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இங்கே இடம் இல்லை என்ற அந்த முடிவை நீங்கள் இந்த 18ஆம் தேதி நிரூபித்து காட்டணும். அந்த 18ஆம் தேதி நிரூபிக்கிறப்போ இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு கதிர் அரிவாள் சின்னத்திற்கும், அதேபோல் திருவாரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துடன் நீங்கள் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.